இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள், இது வாரிசு அரசியல், இது வாரிசு அரசியல் என்கிறார். ஆம், இது வாரிசு அரசியல் தான். நாங்கள் பேசிய சமூக நீதிக்கான வாரிசு அரசியல், நாங்கள் பேசிய எங்கள் மொழி உரிமைக்கான வாரிசு அரசியல், நாங்கள் பேசுகிற மதச்சார்மை உரிமைக்கான வாரிசு அரசியல், நாங்கள் பேசுகிற கருத்துக்கும் மொழி தெளிவுக்கும் இனப்பற்றுக்கான வாரிசு அரசியல். அந்த கொள்கை பிடிப்பை, அந்த கொள்கை தெளிவை இருக்க பிடித்துக் கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது. அந்த திராவிட இயக்கத்தை தூக்கி சுமக்கிற தோழனாக எங்கள் அண்ணன் இருக்கிறார். எத்தனை பேர் வரலாம், அரசியல் உண்மையாம் தான். சாதி பெருமைக்கும் மத பெருமைக்கும் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். விருப்பப்பட்டா தெருவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், வீட்டுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் கூட தனி கட்சி ஆரம்பிக்கலாம். இந்திய ஜனநாயகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் கட்சி ஆரம்பித்தவர்களா வென்றார்களா? கட்சி ஆரம்பித்தவர்களா வென்றார்களா? தமிழ்நாட்டில் பாஜக கட்சி மரியாதைக்குரிய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், உதயநிதி அவர்கள் வாரிசு அரசியல் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இப்போது பேசுகிறார். அந்த அண்ணாமலை அவர்களுக்கு மறதியில் இருக்கிறது போல். அந்த அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் தயவு செய்து 20,000 புத்தகத்தை படித்தவர், கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியல் புத்தகத்தை படியுங்கள். நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீர்கள் மக்கள் மன்றத்தில்? ஒரு மரியாதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசா இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் செய்கிறார். அப்படி என்று யாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டீர்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ். இன்றைய தலைவர் அவருடைய அன்பு மகன் மருத்துவர் பெரும் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ். இரண்டாவது கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்கள். இன்றைய தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய அன்பு மகன் முன்னாள் மேனாள் அமைச்சர் ஜி.கே. வாசன். மூன்றாவது கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. பச்சமுத்து பாரிவேந்தர் என்று அன்போடு அழைக்கப்பட்டிருக்கிற ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தலைவர். அதை பொதுச் செயலாளர் அவருடைய அன்பு மகன் ரவி அவர்கள். நான்காவது கட்சி புதிய நீதி கட்சி. புதிய நீதி கட்சி தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா ஏ.சி. சண்முகம் அவர்களுக்கு உறுதுணையாய் துணையாய் இன்று கட்சியை வழிநடத்துவார் யார்? ஏ.சி. சண்முகத்துடைய அன்பு மகன் ரவி அவர்கள். அவர்களுக்கு அடுத்த 6வது கட்சி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைவர். அவருடைய மனைவி அக்கால் பெரும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பிரிஸ்லா பாண்டியன் பொதுச் செயலாளர். அதற்கு அடுத்து புதிய தமிழகம் என்கிற கட்சி. புதிய தமிழகத்துடைய கட்சி தலைவர் யார்? மருத்துவர் கிருஷ்ணசாமி. அவர்களுக்கு உறுதுணையாய் அவருடைய மகன் பொதுச் செயலாளர் சியாம் கிருஷ்ணசாமி. உன் முதுகுலையே 1.5 டன் அழுக்கு இருக்கு. உன் முதுகுலையே 1.5 டன் அழுக்கு இருக்கு. வாரிசு அரசியல் பற்றி பேசுவதற்கு நீங்கள் எல்லாம் வெட்கப்பட வேண்டும். உங்கள் வாரிசுகள் எல்லாம் கொள்ளையடிப்பதற்கும், உங்கள் வாரிசுகள் எல்லாம் கொள்கையை மறுப்பதற்கும், உங்கள் வாரிசுகள் எல்லாம் தெருவில் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது ஒரு சீட்டு கொடுங்க, என் சாதிக்கு பள்ளியிலித்துக் கொண்டு தெருவில் போய் என் சாதி பெருமைக்கு சாதிக்காரன அடகு வைத்து ஒரு சீட்டு வாங்குவதற்கு கட்சி நடத்திய வாரிசுகள். ஆனால் எங்கள் வாரிசு அப்படி அல்ல. எங்கள் வாரிசு எந்த இடத்தில் கேட்டாலும் நான் பெரியாரின் பேரன், கலைஞரின் பேரன், அண்ணாவின் வழி நிற்பேன் சொன்னார். எந்த இடத்தில் கேட்டாலும் ஆம் சமூக நீதி, ஆம் சமூக நீதி சொல்லுவோம். இடஒதுக்கீடு வேண்டும், ஆம் இடஒதுக்கீடு வேண்டும். சமரசமே இல்லை. இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக எது வர வேண்டும் என்று கேட்டால் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டுமல்ல, ஆட்சி மொழியாக தமிழ் மட்டுமல்ல, ஆட்சி மொழியாக தெலுங்கு மட்டுமல்ல, ஆட்சி மொழியாக மலையாளம் மட்டுமல்ல, அட்டவணை மொழியில் உள்ள 18 மொழியும் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற ஒரே இயக்கம். அப்படி ஒரு கொள்கை வாரிசை பெற்ற இயக்கம். இங்க எத்தனையோ தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். நான் பொது வெளியில ஊடக நண்பர்களா இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. திராணியோட எங்களுக்கு தைரியத்தோட தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய அன்பு கொண்ட மக்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் நான் நலத்திட்ட உதவி வாங்கியிருக்கிறேன் என்று வாங்கியிருப்பவர்கள் மட்டும் கை தூக்குங்க. நலத்திட்ட உதவி அண்ணன் கையில வாங்கினவங்க. ஆமா, நீங்க வாங்கலையா? அப்படியே திரும்பி பாருங்க. இதுதான் தமிழ்நாடு. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கையில் இத்தனை பேர் பொது வழியில் நலத்திட்டம் வாங்கினீர்களா என்று கேட்டால் அத்தனை பேரும் தூக்குவதுதான் திமுக. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம். அழுதவன் வீட்டுக்கு ஒரு வீட்டு இளவென்றால், ஒரு வீட்டில் பாதிப்பென்றால் அந்த வீட்டுக்கு வீடு தேடி வந்து இழவு கேட்பதுதான் மரபு. ஒரு வீட்டில் பெரிய காரியம் என்றால், ஒரு வீட்டில் துக்க காரியம் என்றால் வீடு தேடி போய் எப்படி இருக்கிறாய், பரவாயில்லை, ஒரு துக்கத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆற தழுவி கை கொடுத்து கட்டி அணைத்து, அண்ணா நான் உன் கூட இருக்கிறேன், மாமா உன் கூட இருக்கிறேன், அதுதான் உறவு. இல்லை இல்லை நான் வீட்டுக்குள் இருக்கிறேன், என்னை வந்து பாரு என்று கேட்பது அதற்கு பேர் வியாபாரம், அதற்கு பேர் அரசியல் அல்ல. இந்த நாட்டில் இதய சுத்தியாக ஒரு அரசியல் கட்சியை நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி நடத்துகிறார்? இத்தனை பெண்கள் இருக்காங்க, எல்லோரும் இது மகளிருக்கான ஆட்சி என்று சொல்கிறார்கள்.
இது மகளிருக்கான ஆட்சி என்று நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம். இது மாண்புமிகு மகளிருக்கான ஆட்சி என்று. இந்த மேடை தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய ஆரோவில் அண்ணன் மாவட்ட கழகத்துறை செயலாளர் சிற்றரசன் அவர்களே, என்னுடைய தோழர், என்னுடைய கொள்கை உறவாக இருக்கிற பெரியார் திராவிட கழகத்துறை பொறுப்பாளர்கள் அழைத்துக் கொண்டு போய் பேராசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு மாலையிட சொன்னார்கள். தந்தை பெரியார் சொன்னார், ஏன் பெண் அடிமையானார் என்று. பெண்களை கண்ணே மணியே முத்தே அமுதே உன்னுடைய ரத்தமாய் இருப்போம், கண்மணியாக இருப்போம் என்று சதையாக பார்ப்பதும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆற தழுவி உன்னை கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் பெண்களை மாண்பு கொண்டவர்களாக பார்ப்பதற்கு ஒரு இயக்கத்துக்கு தேவை ஏற்பட்டது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சி. மகளிர் இவ்வளவு பேர் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் வருதா எனக்கு தெரியாது. பல பேருக்கு வராம கூட இருக்கலாம். நீங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கலாம், மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணனிடம் கோரிக்கை வைத்திருக்கலாம். அது உங்களுடைய கோரிக்கை. ஆனா அந்த மகளிர் உரிமை தொகை என்று வருகிற போது அந்த தொகையை உரிமை என்ற சொல்லாடலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தினார். ஏன் பயன்படுத்தினார் தெரியுமா? அன்பு கொண்ட என் அம்மாக்களே, என்னுடைய பாட்டிமார்களே, என் வயதை ஒத்த, என் வயதை நிரம்பிய என்னுடைய பாசமிகு அக்காக்களை, தங்கைகளே, ஏன் மகளிர் உரிமை தொகை என்று அதை பயன்படுத்தினார் தெரியுமா? மேடையில் நான் நிக்கிறேன், ராஜீவ் காந்தி வழக்கறிஞர். இரவு என் வீட்டில் என்ன உணவுன்னு எனக்கு தெரியாது. மேடையில் இருக்கார் பெருமரியாதை அண்ணன் காமராஜ் அவர்கள். இரவு என்ன உணவுன்னு தெரியாது. மேடையில் இருக்க அண்ணன் சிற்றரசன் என்ன உணவும் தெரியாது. இங்க உட்கார்ந்து இருக்க எந்த ஆண்களுக்கும் இரவில் என்ன உணவு என்று தெரியாது. ஆனால் என்னுடைய அக்கா கமலாவுக்கும், எதுக்கு உட்கார்ந்த என் அக்காக்களுக்கும், இந்த தம்பி எப்ப கூட்டம் முடிச்சுட்டு போனா வீட்டுக்காருக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும், வீட்டுக்காருக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும். வேலைக்கு போன வீட்டுக்காரர் வருவாரு, வேலைக்கு போன புள்ள வரும், பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு போயிருக்க பிள்ளை பட்டினியா கிடக்கும், போய் என்ன சமைக்கன்றி. எல்லா ஆண்களுக்கும் ஒருவேளை நீரிழிவு நோயோ சுகர் இருந்தாலோ இரவு சப்பாத்தி மட்டும் மேண்டட்ரி, அது மட்டும் தெரியும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போனால் தட்டு வரும், தட்டில் சோறு வரும், சோறில் சுவை இருக்கிறதா என்றால், உப்பு இல்லை என்றால் தட்டை தூக்கி எறிவோம், இல்லை என்றால் இதெல்லாம் சமையலா என்று கோவித்து கொண்டு போவோம், இல்லை என்றால் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு எல்லாரும் போவோம். ஆனால் பெண்கள் எப்படி இருப்பீங்க? இரவு போய் மதிய வச்ச மீன் குழம்போ, மதிய வச்ச சாம்பாரோ, மதிய வச்ச கறி குழம்போ, மதிய வச்ச ஏதோ ஒரு குழம்போ சூடு பண்ணிக்கும், இல்ல இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எது இருக்கோ அதை சூடு பண்ணியோ சுட்டோ வேலைக்கு போன ஆம்பளை ஆளுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படியாவது கொடுப்போம். உங்க வீட்டுக்காரர் புரோட்டா கடையில் வேலை வைப்பாரு, உங்க வீட்டுக்காரர் ஒரு கடல்ல ஊழியரா ஒரு டீ கடையில் வேலை வைப்பாரு, உங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டோ ஓட்டுவாரு, உங்க வீட்டுக்காரர் ஒரு டாக்ஸி ஓட்டுவாரு, உங்க வீட்டுக்காரர் ஏதோ அரசாங்க வேலை இருப்பாரு. அப்ப யாராவது வந்து கேட்டா உங்க வீட்டுக்காரர் என்னங்க பண்றாருன்னு கேட்டா பெருமையோட அக்கா சொல்லு, எங்க வீட்டுக்காரர் புரோட்டா மாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் டீ மாஸ்டர், எங்க வீட்டுக்காரரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் டிரைவரா இருக்காரு. நீ என்ன அத்தா பண்ற அப்படின்னா, நான் சும்மாதானே இருக்கேன். உண்மையிலேயே நீங்க சும்மா இருக்கீங்களா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு அதை 10 பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு கடையில நடந்து போய் ஒரு பாக்கெட் பாலை வாங்கியாந்து தண்ணியை ஊத்தி பாலை கொதிக்க வச்சுட்டு வீட்டை கூட்டி முத்தத்தை கூட்டிட்டு அங்க காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கார எழுப்பி இந்தா சாமி காப்பின்னு கொடுத்துட்டு பிள்ளைகளை எழுப்பி அதே காப்பி தண்ணியை போட்டுட்டு காலையில இட்லி வேணுமா ராஜா, சப்பாத்தி வேணுமா ராஜா, இடியப்பா வேணுமா ராஜா, இல்ல சோறு வேணுமான்னு அதை போய் அண்ணாச்சிகளை நடந்து போய் சாமான வாங்கியாந்து அதை சமைச்சு கொடுத்துட்டு, இது நகரத்திலையும் கிராமத்துல அக்கா தங்கச்சியா இருந்தா ஆடு மாடை எழுப்பி ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வயலுக்கு போய் நாத்து அறுத்து கொண்டாந்து மாட்டுக்கு போட்டுட்டு பாலை பீச்சு கொண்டாந்து வீட்டை கூட்டி முத்தத்தை கூட்டி கரையை கழுவி சாமியை கழுவி வீட்டை கழுவி புருஷனை எழுப்பிட்டு புள்ளைய எழுப்பிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி அரை வயிற நாம சாப்பிட்டுட்டு இங்க சென்னையில இருந்தா ஏதோ வீட்டு வேலைக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு 10 மணிக்கு போயிட்டு போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சடையை பின்னி புட்டாம அடிச்சு அனுப்பி வச்சுட்டு, நான் தான் படிக்கல நீனாவது கொஞ்சமா படின்னு பிள்ளைய அனுப்பிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஏதோ போய் கொஞ்சமா வர மீனையோ கருவாடையோ வாங்கியாந்து வச்சுட்டு வீட்டுக்காரர் வருவார்னு அவருக்கு சுட கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச மாதிரி கொஞ்சமா அரை வயிறோ 1/4 வயிறோ சாப்பிட்டு 1 மணி நேரம் கண்ணசந்தா பரவாயில்லன்னு மீண்டும் 4 மணிக்கு அந்த காப்பி தண்ணிக்கு டீ தண்ணிக்கு ஓடிட்டு அதே ராத்திரி வீட்டுக்கு வேலைக்கு போன வீட்டுக்காரு
இதே கிராமமா இருந்தா ஆடு மாடை கட்டிட்டு என் அப்பம் பாக்குற வேலையை ஆத்தா பார்த்துட்டு அப்பா வயல்ல ஏறு விழுதா, அம்மா நாத்து நடுவா, அப்பா போய் விவசாயம் பண்ணா, அம்மா போய் கடைபறிப்பா, அப்பா போய் மீன் பிடிச்சு வந்தா, ஆத்தா போய் தெருவா மீனை வைப்பா, அப்பா கட்டடம் கட்டினா, ஆத்தா போய் தண்ணியை ஊத்தி சவத்தடிப்பா. வீட்டுல ராத்திரி புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கா சோறு கொடுத்துட்டு கடைசியா தூங்கிட்டு அந்த காலையில முதல் எந்திரிக்கிற ஆத்தாக்களை பார்த்து சமூகம் சொல்லிச்சு, சும்மாதானே இருக்கேன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், இந்தியாவில் ஒரே ஒரு பெருமகன் சொன்னான். இந்திய நாட்டுடைய பெண்கள் கண்கள் என்று பல பேர் பெருமை உண்டாடினார்கள். ஆனால் உங்கள் அன்பு முதலமைச்சர், உங்கள் அன்பு மகன் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், அவர்கள் சும்மா இருக்கவில்லை, அவர்களுக்கு ஊதியத்தை உரிமையை நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் மகளிர் உரிமை தொகை. நான் இப்பவும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் வந்துச்சா எனக்கு தெரியாது. இந்த 1000 ரூபாயில நீங்க சிறுவாள் கட்டிட்டீங்களா எனக்கு தெரியாது. 1000 ரூபாயில கோட்டை கட்டிட்டீங்களா எனக்கு தெரியாது. இந்த 1000 ரூபாயில என்னங்க எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாய் என்பது என்னுடைய மகளிர் என்பவள், அவள் மாண்புமிகு மகளிர் என்பவள் வெறும் ரத்தமும் சதையும் கொண்ட சதைப்பிண்டம் அல்ல. அதற்கு மாறாக ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிற ஒரு பெண்ணை என்கிற உணர்வை கொடுத்த இயக்கம் திமுக என்ற இயக்கம், கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். அதனால் தான் இது மகளிருக்கான ஆட்சி என்று சொல்கிறோம், மகளிர் மாண்புக்கான ஆட்சி என்று சொல்கிறோம். இந்த கொள்கைகளாம் தாங்கி நிற்கிற போதுதான், அரசியலில் வருகிற போதுதான் இந்த இயக்கம் எத்தனை நாள் நிற்கும் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்துக்கு வாரிசு அரசியல் இருக்குது என்று சொல்கிறார்கள். அக்கா நீங்க பாருங்க, அக்கா நீங்க விடுங்க, இங்க பாருங்க, அது அக்கா பேசிட்டு விடுங்க. இந்த இயக்கத்திற்கு வாரிசு அரசியல் இருக்குது என்கிறார்கள். இந்த இயக்கம் மகன் வழியில் வந்துதான் நிற்கிறார்கள். ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு அண்ணன், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் எங்கள் தளபதி இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிற எங்கள் ஆர்வல் அண்ணன் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட போது முதல் பேச்சை ஆரம்பித்தார். அண்ணன் சிற்றரசனுக்கு யாபம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஊடகத்தில் இந்தியா டுடே என்கிற ஒரு போர்பக்க ஊடகம், அந்த ஊடகம் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்களை அழைத்தும், ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய அம்மா துர்காமா அவர்களை அழைத்தும் இருவரும் வைத்துக் கொண்டு, உங்கள் மகனை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்போது கொண்டு வந்திருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டார். அப்போது அந்த அன்பு தலைவன் சொன்னா, நான் சொன்னேன் உண்மைதான், அதை எந்த இடத்துல மாற்றி பேசவில்லை, நான் சொன்னேன் உண்மைதான். ஆனால் இப்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் கொடுக்கிறேன். வந்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின் என்கிற உங்களுடைய வேட்பாளர், இவர் கலைஞரின் பேரன், ஸ்டாலின் மகன் என்கிற ஒரு தகுதியோடு தான் வந்திருக்கார் என்றால் நீங்கள் நிராகரியுங்கள், இல்லை என்றால் உங்கள் அன்பு பிள்ளையை வெற்றி பெற வேண்டும் வைங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் சேலம் ஆத்தூர் தொகுதியில் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா வருவாய்த்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் 72 விழுக்காடு வித்தியாசத்தில் வென்றார். 2வது தொகுதியாக தமிழ்நாட்டில் யாரை பார்த்து வாரிசு என்று சொல்றாங்களோ அந்த வாரிசு, கொள்கை வாரிசு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 69.89 விழுக்காடு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை கொடுத்தீர்கள். தேர்தலுக்கு வரும்போது என்ன சொன்னார்? நான் கலைஞரின் பேரன், நான் ஸ்டாலின் மகன் என்பதற்காக நீங்கள் தோற்கடிக்க விரும்பினால் தோற்கடியுங்கள் சொன்னீர்கள். ஆனால் அன்பு முத்தமிட்டு என் பிள்ளையை நீ வா, என்னுடைய கொள்கை உறவு நீந்தான் வா என்று அழைத்த அன்பு மக்கள் நீங்கள். உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்த இனமும் இந்த மொழியும் இந்த நாடும் எப்போதும் என்று கடன்பட்டிருக்கிறோம். காரணம் ஏது தெரியுமா? இது அரசியல் முக்கியமான காலகட்டம். வரலாற்றில் எத்தனையோ காலகட்டம் இருந்திருக்கிறது. 1919 இதே நடேசந்தரில் தான், இங்க இருக்கிற திருவல்லிக்கேணியில் தான் பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கிற விதி இருந்த போது, என்னுடைய கபாலீஸ்வரன் கோயிலுக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே உள்ளே நுழைந்து என்னுடைய சிவனை, என்னுடைய பெருமாளை தொட முடியும் என்று நடைவந்த போது, நீ கீழ் சாதிக்காரன், மீனவன், நீ ஆதி திராவிடன், நீ உள்ளே போகாத என்று சொன்ன போது, கோயில கட்டண வேணாம், பெயிண்ட் அடிச்ச வேணாம், தண்ணியை ஊத்தி கோயில சிலையா செஞ்ச வேணாம், என் கோயிலுக்குள்ள போகக்கூடாதான்னு முதல் உரிமை கேட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த திருவல்லிக்கேணி மண்ணில் என்றுதான் எங்கள் அன்பு மகனை, உங்கள் அன்பு பிள்ளையை, எங்கள் அண்ணனை வேட்பாளராக அடையாளப்படுத்திய போது நீங்கள் தான் அந்த வரலாற்று வெற்றியை கொடுத்தீர்கள். நீங்க கொடுத்த தைரியம், நீங்க கொடுத்த தெம்பு, நீங்க கொடுத்த திராணியில் தான் இந்த பத்திரிகையாளர்களிடம் என் அண்ணன் நீங்க கொடுத்த அந்த உறுதியில் தான் வெற்றி பெற்று விட்டு கேட்க சொல்கிறான். காரணம், நீங்கள் அளித்த வாக்கு, அவர் மீது இருக்க நன்மதிப்பில் தான் யாராக இருந்தாலும் வெற்றி வந்துவிட்டு மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாங்கள் இப்போது திமுறோடும் செருக்கோடும் சொல்கிறோம் என்றால்
அன்பு மக்களே, நீங்கள் கொடுத்த அந்த வாக்குதான், அந்த உங்களுடைய மதிப்புமிக்க அந்த வாக்குதான் இந்த ஜனநாயக இயக்கத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றிருக்கிறது. ஏன் காப்பாற்றிருக்கிறது? இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள், இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள், இந்தியாவில் எத்தனையோ எல்லிடங்காத சாதிய சங்கங்கள், இந்தியாவில் எத்தனையோ மத சங்கங்கள், எத்தனையோ மதவாதிகள். இவர்கள் இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பை இது ஒரு மதமிக்க நாடாக, ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தக்கார நாடாக, இந்து என்கிற அடிப்படை வைதிக மதம், இந்து என்றால் என் அண்ணன் காமராஜும் இந்துதான், என் அண்ணன் சிற்றரசும் இந்துதான், ராஜீவ் காந்தி இந்துதான். எங்களுக்கு ஒரு சாதிகள் இருக்கலாம், நான் வணங்குவது கண்ணனாக இருக்கலாம், அண்ணன் வணங்குவது சிவனாக இருக்கலாம், அண்ணன் ஒருத்தவர் வர்ணனை வணங்கலாம், பல்வேறு மாறுபாடு உண்டு. ஆனால் RSS மத பயங்கரவாத அமைப்பு சனாதனம் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டு அதில் கடவுளின் தலையில் பிரம்மன் தலையில் பிறந்த பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்தோர், அவர் மட்டுமே மேலோர், அவர் மட்டுமே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற சனாதனத்தை தூக்கி வந்த போது மற்றவர்களாம் அமைதியாக கடந்து போனார்கள். ஆனால் உங்கள் பிள்ளை, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் கேட்டார், சனாதனம் என்கிற அது எந்த வடிவில் வந்தாலும் அதை திராவிட இயக்கம் விடாது என்று இதுவரை தன் உறுதியோடு இருக்கிறார். ஏன் விடாது என்கிறோம்? ஏன் விடக்கூடாது என்கிறோம்? என்ன காரணம்? இந்த நாட்டுக்குள் சனாதனம் ஏற்படுத்திய தாக்கம் எத்தனை பேர்? இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் இருக்கீங்க. இங்க எல்லா சாதிக்காரும் இருப்போம், எல்லாருக்கும் ஒரு சாதி உண்டு. எனக்கு ஒரு சாதி இருக்கு, உங்களுக்கு ஒரு சாதி இருக்கு, நீங்க இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் சாதி இருக்கு. மேல இருக்கக்கூடிய அவர் இஸ்லாமியரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இல்ல என்னை போன்ற நாத்தியவாதியா இருக்கலாம், எல்லாருக்கும் சாதி இருக்கு. எல்லாருக்கும் சாதி இருக்கு தானே? உங்க தாத்தா எங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காங்க காலேஜ்ல போய், அப்படி சொன்னா கை தூக்குங்க. யாரா கை தூக்குங்க, திரும்பி பாருங்க. திராவிட இயக்கம் தான் இதோ கருப்பு சிலையா இருக்கிற தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் திராவிட இயக்கம் தான். படிப்பு என்பது ஒரு சாதிக்கு மட்டுமல்ல, படிப்பு எல்லோருக்கும் பொதுவானது என்கிற விதியை கொண்டு வந்தது. இது எதுவும் வாரிசாக வந்ததல்ல. மக்களுக்கு சேவை செய்கிற போது படிப்பை உரிமையாக்க வேண்டும் என்று கேட்ட போது எவன் நெஞ்சை நிவர்த்தி கொண்டு, யார் நெஞ்சை நிவர்த்தி கொண்டு இது மக்கள் உரிமை, நான் மக்களுக்காக நிற்பேன் என்று முதல் உதவியை போடுகிறானோ அவன்தான் தலைவன், அவன்தான் தலைவன். அந்த கொள்கை உறுதி எங்கள் அண்ணன் உதயநிதியிடம், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய துணை முதலமைச்சரும் இருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய அடையாளம். இந்தி பேசினால் மட்டும்தான் நாடு விளங்கும், இந்தி பேசினால்தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும். நீங்கள் இந்தியர் என்றால் இந்தி படியுங்கள் என்று சொன்ன போது இந்த தெருவில் தான் முதல் விதையை தமிழ்நாடுங்கிற தாய்மனுக்கு புரட்சிக்கவி பாரதிதாசன் முதலில் விதையை போட்டான். என்ன விதையை போட்டான்? இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேவம் ஒரு லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வேற தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சரி தந்திடுவார், அந்த ஈனரை காரியம் விட்டுடுவோம். எப்பக்க வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பம் இந்தியரை அழித்தலைவன் ஆதிக்கத்தனை மாம்புயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாற்ற நேற்று சிறைச்சாலை ஏங்க விடவு தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வரை என்று இந்தி எதிர்த்து முதல் குரலை நாம் எழுப்பினோம். திராவிட இயக்கம் போட்ட விதைதான் இன்று இந்தி என்கிற அந்த மொழி நமக்கு உள்ளே வராமல் இருக்கிறது. இந்தி என்கிற மொழி இந்த பக்கம் வராமல் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மண்ணில் கொள்கை வீரர்களாக இருந்த இயக்கம் அதை பேணி பாதுகாத்து இன்று வரை இந்தி நம் மீது நடத்துகிற யுத்தத்தை, இந்தி நம் மீது நடத்துகிற இந்தி மொழி திணிப்பை, அந்த இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து நம்முடைய தலைவர்களாக இருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்கள் சமரசம் சண்டை செய்கிறார். எண்ணிலடங்காத லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, லட்சக்கணக்கான இளையோருக்கு ஒரு முகமாய் முகவரியால் இதுதான் கொள்கை, இதுதான் சமூக நீதி, இதுதான் மதச்சார்பின்மை, இதுதான் கட்சியுடைய கொள்கை தெளிவென்று சொல்வதற்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு இளைஞர்களுடைய தலைவர்களுக்கு அந்த கொள்கை தெளிவு இருக்கிறதா? எங்கள் அண்ணனாய், எங்களுடைய தம்பி, எங்களுடைய உயிராய் பல இளைஞர்களுக்கு அண்ணனாய், பல மூத்தவர்களுக்கு தம்பியாய், தமிழ்நாட்டுக்கு துணையாய் வெறும் ரத்தமும் சதையும் கொண்ட உடலாக மட்டும் எங்கள் அண்ணனை பார்க்கவில்லை. அதற்கு மாறாக மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிற போது, பெண்மையை கேவலப்படுத்துகிற போது, பெண்களை இழிவுபடுத்துகிற போது, நீ சிறுபான்மையன், நீ இஸ்லாமியன் என்று கொச்சைப்படுத்துகிற போது, வழிபாட்டால் 1000 மதம் இருக்கலாம், வழிபாட்டால் எங்கள் மார்க்கங்கள் இருக்கலாம். ஒரு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் கண்ணியமிக்க காயமலை சொல்கிறார், இந்தியாவுடைய பாராமட்டத்தை சொல்கிறார், நான் மார்க்கத்தால் இஸ்லாமியன், நான் மத வழிபாட்டால் இஸ்லாமியன், அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த அன்பு மொழிக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறார். இந்த நாட்டுக்குள் அல்லாஹ் வணங்குகிற இஸ்லாமியர் இருக்கிறார்கள், இயேசு வணங்குகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவோடு முரண்பட்டு இருக்கிற இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சிவனை வணங்குவன், பெருமாளை வணங்குவன், கிருஷ்ணனை வணங்குவன், காளியை வணங்குகிறவன், மரத்தை வணங்குவன், தீயை வணங்குகிறவன், நெருப்பு கடலை வணங்குகிறவன், தண்ணீரை வணங்குகிறவன், மேகத்தை வணங்குகிறவன், பாம்பை வணங்குகிறவன் என எத்தனையோ மத வழிபாடு இருக்கிறது, எத்தனையோ மத வழிபாடு இருக்கிறது.
அத்தனை வழிபாட்டையும் சிதைத்து ஒரே முகம் இந்தியா என்று சொல்ற போது அந்த ஒரே ஒற்றை முகத்தை ஏற்க முடியாது என்று நெற்றியில் செருப்பில் அடித்தவர்கள் சொன்ன ஒரே தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு துணையாய் கொள்கையோடு இன்று வரை எந்த சமரசம் எங்கேயாவது சர்க்காசம் அண்ணனுக்கு தெரியும். எப்போதும் பெருமரியாதைக்குரிய எங்களுடைய இளநிலையோடு இருப்பவர். சின்ன சமரசத்தை ஏதாவது அண்ணன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அடுத்து அது பெரியவங்க பற்றி போட்டு விடுங்க. ஏன்னா அவங்க தெருக்குல உள்ள ஓட்டு கேட்கும் போது சில மக்களுக்கு கோரிக்கைக்கு சமரசம் செய்யுங்க, ஆனால் கொள்கையில் நான் சமரசமே செய்ய முடியாது என்று ஒரு தலைவன் சொன்னான் என்றால் அது எங்க உதயநிதி ஸ்டாலின் தான். களம் சொன்னேன். நான் கூட ஒரு தொகுதியை விளவாத்த வைத்து பெருமரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் என் மீது அன்பின் காரணமாக அதை சொன்னார். ஆனா எது களவேலை தெரியுமா? லாயிட்ஸோடான துறையின அதிமுகன்னு ஒரு அலுவலகம் இருக்கு. இன்னைக்காவது பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி அமாவாசை பார்த்து ஆடி அமாவாசை இல்ல அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டியம்மா இதெல்லாம் பார்த்து கட்சி ஆபீஸ் வர்றாரு. அவர் வரும்போதே கொஞ்சம் எஸ்கார்லாம் கூட்டிட்டு வர்றாரு, கொஞ்சம் சாதி பிரிவினா கூட்டிட்டு வரட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதான்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்கல்ல, என்னைக்காவது அந்த ஆபீஸ் வந்திருப்பாங்களா? இல்ல மழை காலத்துல என்னைக்காவது முதலமைச்சர் இருந்த போது மக்கள் எட்டி பார்த்திருப்பாங்களா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், ஒரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருந்த போதும் அந்த லாயிட்ஸோடு கழுத்தளவு தண்ணி இருக்கு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு அமாவாசை பார்த்தா வரணும். அமாவாசைக்கு மழை வருதான்னு தெரியாது, மழை வந்தா அவர் வருவாரான்னு தெரியாது. ஆனா அங்க வேலை செய்யற கடல்ல ஊழியரிடம் கேளுங்கள், ஐயா மழை வந்தா கணுக்கால் கூட நனையாம நான் உள்ள வர்றேன்னா அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கடல்நிலை ஊழியர் நன்றி சொல்ல வேண்டியது அம்மையார் செல்வி ஜெயலலிதாவிற்கு அல்ல, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் தான் நன்றி சொல்லணும். காரணம், அன்பு மக்களே, மழை பெஞ்சா வேளச்சேரி, மழை பெஞ்சா பள்ளிக்கரணி, மழை பெஞ்சா அந்த தென்சென்னை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த 2 மலைக்கு அந்த தென்சென்னை பாதிக்கப்படல? ஏன் தெரியுமா? நடு ராத்திரில நடு இரவுல பெரும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற உங்க சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய அன்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தென்சென்னைக்கு போறார். நாராயணபுரம் ஏரி, அந்த ஏரிக்கு போறார். 19 ஏரிகள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பிரிந்து கடைசியாக அந்த நாராயணபுரம் ஏரிக்கு வருது. நாராயணபுரம் ஏரி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கொள்முதல் அளவும் நாராயணபுரம் தண்ணியை வெளியேற்ற முடிவு தெரியுது. பல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சு இதை கவனிங்கிறாங்க. ஓராண்டு காலம் ஃபாலோ பண்றார். ஒரு தனி டீம் போறார். ஓராண்டு காலம் தனித்து நின்று அதை எந்த இடத்துல ஆக்கிரமிப்புகின்றதை ஆய்வு செய்கிறார். நடு இரவில் போகிறார். 3 நாள் தொடர்ச்சியாக போகிறார். ஆக்கிரமிப்பு இருந்த அந்த மக்களிடம் நீங்கள் இப்போது ஆக்கிரமிப்பு, உங்களுக்கு நான் வீடு கட்டி தருகிறேன் என்று அவர்களை கன்வின்ஸ் செய்தார். கன்வின்ஸ் செஞ்ச பின்னாடி வந்துட்டு இன்னைக்கு தென்சென்னையில வெள்ளம் இல்லாட்டா, இன்னைக்கு தென்சென்னையில தண்ணி வராட்டா, தென்சென்னைக்கு ஏன் வெள்ளம் வரலைன்னா அந்த நாராயணபுரம் ஏரியை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தனி மனிதரான் என்று பிரச்சனை தீர்ப்பதால் அங்க இருக்கிற தண்ணி பள்ளிக்கரணை வழியாக இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் போய் வெளியே போகிறது. வேளச்சேரி என்றால் வெள்ளம், பள்ளிக்கரணை என்றால் வெள்ளம் என்பதை தன்னுடைய களப்பணியால் நின்று திணித்து முடிக்கிற பெரும் மரியாதைக்குரிய சின்னவர். இன்னைக்கு எத்தனையோ ஊர்களுக்கு பயணப்படுறாரு. அது கொள்கை அரசியல் மட்டுமல்ல, தான் எடுத்த கொள்கை உறுதி. அது மொழியாக, இனமாக, மதமாக, கட்சியாக எது எடுத்தாலும் நான் பெரியாரின் பேரன்கிற அந்த கொள்கை உறுதியும், மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதிலும், மக்களுக்கு சேவை செய்வதிலும் நான் சேவையாளாக முதல் ஆளாக இருப்பேன் என்பதில் களத்தில் இருக்கிறார். இப்போது பதில் சொல்கிறேன், நீங்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் வரலாம், வாருங்கள், வாழ்த்துக்கள். ஆனால் நீங்க கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு காலங்காலமாய் மொழிக்காய் உழைத்து, காலங்காலமாய் மக்களுக்காய் உழைத்து, காலங்காலமாய் சேவை செய்திருக்கிற ஒரு கூட்டம் அரசியல் வரியோடு இருக்கும். அந்த கூட்டத்தை ஆற தழுவி இதய சுத்தியதோடு நேசிப்பதற்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான். வரலாற்றில் எப்போதும் தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, தலைவர்கள் உருவாவார்கள். அந்த உருவாகி இருக்கிற தலைவர் தான் ஒரு மரியாதைக்குரிய எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரை இருக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் 1000 ஆண்டு காலத்திற்கு தமிழ் இனத்தின் அரசியலை, திராவிட இனத்தின் அரசியலை, இந்திய மதச்சார்பின் அரசியலை, இந்தியாவின் ஒற்றுமையை தூக்கி சுமப்பதற்கு உங்கள் துணை முதலமைச்சர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பெறன்போல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.